சரியா ஃபில்அப் பண்ணலைங்க. வெயிட் பண்ணாரு ஆர்ஓ. உண்டான ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு டைம் கொடுத்தாரு. போனவரு வரவே இல்லை வேட்பாளர். மாற்று வேட்பாளரும் வரல. 233 பேர் நீங்க சொல்றீங்கல்ல, போக போக பாருங்க அதுலயும் நிறைய பேர் வந்து பால் மாறுவாங்க. வேட்பாளர் காணாம போயிட்டாரு, அவரை காட்டி போயிட்டாங்க அப்படின்னா தவேகா மாதிரியான கட்சியில ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கிற வேட்பாளர்களை ஆஃப் பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் இப்படியான நிகழ்வுகள் நிறைய இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்படி வந்து வேட்புமனு ரிஜெக்ஷன் ஆகும்போதோ இல்லை வந்து வேட்பாளர் தேர்வில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படும் போதோ தலைவர்கள் வந்து ஒரு டெக்னிக் கடைப்பிடிப்பாங்க. அப்படியான ஒரு விஷயத்த இந்த தேர்தலில் விஜய் செய்யணும். அதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி நான் பார்த்த பல கேம்பெயினை விட இந்த கேம்பெயினில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக தெரிந்தது. அதாவது அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அவேக்கனிங் வந்துருக்கு. எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக தான் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், என்ன பண்ணாங்க இவங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட 51 நிபந்தனைகளோட விதிக்கப்பட்ட நிலைகளில் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் இன்றைக்கு பரப்புரை மேற்கொள்றாரு. திருநெல்வேலி பகுதிகளில் தென்காசி வேட்பாளர்களை ஆதரித்து இன்னைக்கு பரப்புரை மற்றும் ரோட் ஷோக்கெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. இது அந்த பகுதிகளில் என்ன மாதிரி தாக்கத்தை விஜய்க்கு ஏற்படுத்தும் சார்? தூத்துக்குடி பகுதியில் கொஞ்சம் எழுச்சியாக தான் தெரிந்தது. சில விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணலாம். அதாவது இதுக்கு முன்பு வந்து ரொம்ப கொஞ்சம் அன்ரூலியாக தெரியும். இந்த முறை வந்து கொஞ்சம் கட்டுக்கோப்பாக தெரிந்தது. விஜயோட வாகனத்துக்கு ராங் சைடில் வந்து 2 வீலர்ஸ் வர்றதை கட்டுப்படுத்தணுங்க. அது ரொம்ப டேஞ்சர். நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். பெரிய தலைவர்களோட வாகனத்தை முந்தி செல்லணும்னு ராங் சைடில் ஏறுவாங்க. அது என்ன ஆகும்னா சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டால் கூட உயிர் சேதம் ஆகி போயிடும். அதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி நான் பார்த்த பல கேம்பெயினை விட இந்த கேம்பெயினில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக தெரிந்தது. அதாவது அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அவேக்கனிங் வந்திருக்கு. இதில் வந்துங்க பார்ட்டி எப்போதுமே எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக தான் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், என்ன பண்ணாங்க இவங்க. அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாக நம்மளோட வரலாறு தெரியாது. 120 வருஷம் இடஒதுக்கீடு வரலாறு, மூத்தியா மூலியார் கம்யூனல் ஜீவோ இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு அந்நிய உலகத்துல இருந்து நம்மளை பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுலலாம் நம்ம பூமர் ஆயிடுவோம். நம்மளை எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஆனால் அது முக்கியம். அந்த வரலாறும் முக்கியம், நம்மளோட அரசியல் பாரம்பரியமும் முக்கியம். இப்போ இளைஞர்களை நமக்கு எப்போ இழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கோ அப்போ இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை விஜய் உணர்ற மாதிரி தெரியல. வெறுமனே வந்து புஷி ஆனந்த் வந்து பேசுறதுனாலயோ இல்லை ஆதவ் பேசுறதுனாலயோ அந்த அரசியல் விழிப்புணர்வு வராது. இல்லை வெறுமனே பிளைண்டாக திமுக அட்டாக்கு, இல்லை அதிமுக அட்டாக்கு, பாரதிய ஜனதா அட்டாக்கு, அது பிரயோஜனம் கிடையாதுங்க. ஆளுங்கட்சியை நீங்கள் எழுத்தாகணும், வேற வழி கிடையாது. ஆனால் நம்ம கொள்கை என்ன, வலதுசாரி இயக்கங்கள் நமக்கு எப்படி ஆபத்தை தேடித்தரும், இப்படி பல விஷயங்கள் வந்து இளைஞர்களை அரசியல் படுத்துகிறோம். இப்போ நாங்கள் இளைஞர்களாக இருந்தால் அரசியலுக்குள்ளே வந்தோம். ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 14-15 வயசாக இருந்திருக்கோம். எங்களுக்கு ஸ்கூல் டேஸு, காலேஜ் டேஸு ஒரு 18 வயசு, 21 வயசில் ஓட்டு போட்டோம். யார் எங்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி கொடுத்தாங்க? எங்களோட சீனியர்ஸ். நட்சத்திர மோகம் இருந்ததுன்னா இருந்தது, அது எப்படி இல்லாமல் இருக்கும்? எம்ஜிஆர் பேரில் மோகம் இல்லையா என்ன? சிவாஜி பேரில் மோகம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பேரே செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம்னு பேருங்க. CWS. அது உலகம் பூரா இருக்குங்க. 19%ன்றாங்க அதை செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம். செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோமில் செலிபிரிட்டியோட அரசியல் அறிவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. விஜய்க்கு அவ்வளோ பெரிய அரசியல் ஞானம் இருக்கிறதா நான் உணரல. க்ரௌடை இழுக்கிறாரு. க்ரௌடு எதுக்கு வருது? நமக்கு ஏதாவது அரசியலில் வந்து நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும், இது புது கட்சி, இப்போவே நம்ம கட்சிக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும், எம்எல்ஏ தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும், மந்திரி ஆயிடலாம். இதுதாங்க அரசியல்ங்கிறதே இவ்வளோதான். பதவி இல்லாமல் ஏது அரசியல்? ஆனால் அப்படி அவங்களை இழுக்கும்போது நம்ம அவங்களுக்கு அரசியல் ரீதியாக அவங்கள தயார்படுத்தணும். வெறுமனே வந்து விஜய் கையை காட்டிட்டு போகிறதுனால மட்டும் ஓட்டு விழாது. எழுச்சி தான் இருக்கும், ஜோஷ் இருக்கும். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு மோகம், வெறுமனே அதை ரீல்ஸாக மாற்றுறது, அப்படி இல்லைன்னா செல்ஃபி எடுத்து இதில் போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது. இவங்களோட அரசியலே இவ்வளோதான். விஜய் கூட்டத்துக்கு போனவங்க விஜய் சைடில் கையை காட்டணும்,
செல்ஃபி எடுத்தோம். இது சரி கிடையாது. இன்னும் தாவேகாவை பத்தி இந்த விஷயங்கள் பேசும்போது ரொம்பவும் பரபரப்பா பேசப்படுகிற விஷயமா இன்னைக்கு இருக்கிறது. 234 தொகுதியிலையும் தாவேகா போட்டியிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப 233 தொகுதி தான் போட்டியிடுற சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதாவது பிரதான எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதியில தாவேகாவுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ப்ராசஸ் என்ன சார்? நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? சரியா ஃபில்அப் பண்ணலைங்க. வெயிட் பண்ணாரு ஆர்ஓ. நீங்க அது உண்டான ஃபார்ம்ஸ் எல்லாம் உண்டான ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு டைம் கொடுத்தாரு. போனவர் வரவே இல்லை. வேட்பாளர் மாற்று வேட்பாளரும் வரல. ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யறதுங்கிறது ரொம்ப சாமானிய விஷயம் கிடையாது. பெரிய டெக்னிக்கல் மேட்ருங்க. யூஸ்வலாக பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர்டு அஃபிஷியல்ஸை வச்சுருப்பாங்க. பழைய ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருந்தவங்க, ஏஆர்ஓவாக இருந்தவங்க, அவங்ககிட்ட ஃபார்மை டிராஃப்ட் ஃபில்அப் பண்ணி காட்டி அது ஓகே பண்ண பிறகு தான் அஃபிடவிட் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து அது பெரிய ப்ராசஸ்ங்க. இப்போ விஜயோட வேட்புமனு தாக்கல்ல 233 பேர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, போக போக பாருங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து பால் மாறுவாங்க. அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும். பெரிய கட்சி வந்து இவங்களை வந்து எப்பா உனக்கு எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லி ஆஃப் பண்ணுவாங்க. பேர் இருக்கும், எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. எல்லா தொகுதிக்கும் விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ இன்னைக்கு தூத்துக்குடி வராரு, தூத்துக்குடி திருநெல்வேலி சில தொகுதிகள் இன்னைக்கு ஒரு நாளோட அது முடிஞ்சு போயிடும். இன்னும் அடுத்த 21 நாளைக்கு அந்த அந்த அடுத்த 15 நாளைக்கு எப்படி அந்த தாக்கம் இருக்கும். இப்போ கீழமை அமைப்புகள் வேணும். அது ஃபெயிலியருங்கிறது தான் அந்த எடப்பாடியில் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாமல் போனதில் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி அதிமுக வேணும்னே செஞ்சிருச்சு, திமுக வேணும்னே செஞ்சிருச்சு, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா மாற்று வேட்பாளர் இருக்காருல்ல, பிறகு அவரையும் நம்ம என்ன பண்ணுறது? அவரையும் பிறகு நம்ம வந்து அவருக்கு காசு கொடுத்து மாற்ற முடியுமா? சரி, எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்து ஏற்கனவே ஒரு கணிசமான மிக மிக கணிசமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அவரோட சொந்த தொகுதி, அவர் பேரே எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது அவர் எடப்பாடி தொகுதியில் வேறொரு வேட்பாளரை ஏதாவது ஒரு வகையில் இழுக்கணும் அப்படின்னா அவர் திமுக வேட்பாளரை தான் இழுக்கணும். அப்படி இல்லைன்னா பாமகவில் போட்டி வேட்பாளர் அவரை தான் இழுக்கணும். விஜய் வேட்பாளரை இழுத்து என்ன ஆக போகுது? கேர்லெஸ்னஸ்ங்க. அதாவது அவங்களுக்கு அந்த கீழமை அமைப்புகள் சரியில்லைங்கிறதுக்கு இது வந்து இந்த ஒரு பெருக்கை சோறு மாதிரியான ஒரு உதாரணம். அது விஜய் கேம்பெயின்லையும் பார்க்கலாம், வேட்புமனு தாக்கல்லையும் நீங்க பார்க்கலாம். இல்ல, அந்த வேட்பாளர் வந்து மாற்று வேட்பாளர் அவங்களோட நிராகரிக்கப்பட்டிருக்குது. சம்பந்தப்பட்ட நெற்காரரை வேட்பாளர் தொடர்பு கொள்றாங்க, அவர் காணல அப்படின்னு வரும்போது ஒரு சந்தேகம் எழுந்தானே இதுல இயற்கையா? எழுங்க, அது எப்படி சாத்தியம் சொல்லுங்க? அது சும்மா பேசுறதுக்கு அந்த சந்தேகத்தை நம்ம கிளப்பலாமே தவிர ஒரு வேட்பாளரை காணாம அடிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம்? சரி, வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட போது இதற்கு முன்பு என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். என் நினைவில் இருக்கிறது, புவனகிரி அதிமுக வேட்பாளரும் நிராகரிப்பு, மாற்று வேட்பாளரும் நிராகரிப்பு. அப்போ அதிமுகலே வந்து ஒரு போட்டி வேட்பாளர் சுயேட்சையா போட்டி போட்டார், டிக்கெட் கிடைக்கலன்னு. அவருக்கு வந்து சின்னம் ஒதுக்கீடு பண்ணும்போது சுயேட்சை சின்னம் வாழைப்பழ சின்னம் கொடுத்தாங்க. ஜெயலலிதா உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவர் தான் எங்களோட அதிகாரப்பூர்வமான வேட்பாளர், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாழைப்பழம் தான் அதிமுகவோட சின்னம், அதாவது ரெட்டேலிக்கு பதிலா. சிதம்பரம் பக்கத்தில் இருக்குங்க அந்த தொகுதி. ஜெயலலிதா அந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போய் வாழைப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த வாழைப்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அது ஜெயிச்சாருங்க அவரு. 2001 தேர்தலில் நடந்த விஷயம். எம்ஜிஆர் காலத்தில் செம்மலை அண்ணன் இருக்காரு பார்த்தீங்களா, செம்மலை அண்ணன் வந்து அவர் தான் வேட்பாளர் ஆகணுங்க, ஆகலை, வேற ஆளுக்கு எப்படியோ ஃபார்ம் மாற்றி போயிருச்சு. செம்மலை வந்து சுயேட்சையாக போட்டி போட்டார், வேற ஒரு சின்னம். ஆனால் அவர் எம்ஜிஆர் வந்து அவர் தன்னோட வேட்பாளர், அவருக்கு அங்கே ரொம்ப செல்வாக்குங்க, எல்லாருமே சேர்ந்து வலியுறுத்தி தான் அவர் அந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சார். எம்ஜிஆருக்கு அது தெரிஞ்சு போச்சு, இவர் தான் பொருத்தமான வேட்பாளர், ஏதோ உட்கட்சி குழப்பத்தில் மாற்றி நம்ம வந்து கொடுத்துட்டோம், ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி கொடுத்துட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோம்னா அவர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போகிறத தவிர்த்துட்டார். ஸோ செம்மலைக்கு அது பெரிய ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி ஆயிடுச்சு. எம்ஜிஆர் வந்து பிரச்சாரத்துக்கு வரலைங்க, செம்மலை தாங்க உண்மையான வேட்பாளர்னு. இப்படி வந்து வேட்புமனு ரிஜெக்ஷன் ஆகும்போதோ இல்லை வந்து வேட்பாளர் தேர்வில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படும் போதோ தலைவர்கள் வந்து ஒரு டெக்னிக் கடைப்பிடிப்பாங்க. அப்படியான ஒரு விஷயத்த இந்த தேர்தலில் விஜய் செய்யணும். அதாவது எடப்பாடியில் வேட்புமனு நிராகரிப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்கிறாரு, விசிலும் சுயேட்சை சின்னம் தானே, அந்த சுயேட்சை வேட்பாளர் தான் எங்களோட அதிகாரப்பூர்வமான வேட்பாளர். நீங்க சொல்ற இதே குற்றச்சாட்டை வைக்கலாம், எங்க வேட்பாளரை கடத்திட்டாங்க, வேட்பாளரை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, எல்லாம் கடத்திட்டாங்க, எனவே
ராமசாமி, குப்சாமி, மாடசாமி இவர் தான் தாவேக்காவோட வேட்பாளர். அவருக்கு விசில் இல்லை, ஆனால் வேற சின்னம் இருக்கு, ரோட் ரோலர் இருக்கு. ரோட் ரோலரை விசிலாக நினைத்து வாக்கு போடுங்கள் அப்படின்னு சொல்லணுங்க. அப்படி சொன்னா தான் அந்த இது பொருத்தமாக அமையும். அவர் என்ன எடுக்க போறாருன்னு தெரியல. இப்போ தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் இப்படியான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. அப்படி வேட்பாளர்கள்லாம் விலைக்கு வாங்க முடியுமா தாவேகா போன்ற கட்சிகள்ல? ஏன்னா தாவேக்கான்னு என்ன இல்லைங்க, எந்த விமர்சனம் கட்சியுமே வைக்கிறாங்கன்னா, வாங்குறது இல்லை. தாவேக்காங்கிற கட்சி கடைசி நேரத்துல வந்தவங்க, சரியான வேட்பாளர் தேர்வு இல்லை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்படி தாவேக்காவோட வேட்பாளர்களை விலைக்கு வாங்கலாம் முடியுமா? ஆஃப் பண்ணலாங்க. தாவேக்கா மாதிரியான கட்சியில் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கிற வேட்பாளர்களை ஆஃப் பண்ணலாம். என்னன்னா ரூரலாக தொகுதிகளில் ஜாதி செல்வாக்கு இருக்கும், ம். கட்டுப்பாடுகள் இருக்கும், ம். ஆஃப் பண்ணுவாங்க. அதாவது உதாரணமாக போலிங் பூத்தில் நம்ம ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இத்தனை பேர்னு அலவுடு, யாருமே இல்லாமல் போயிடுவாங்க போலிங் பூத்தில். ம். இது மாதிரி ஆஃப் பண்ணலாம். பட் வேட்பாளரை மிரட்டி அது தப்பான வேட்புமனு நிரப்பி கொடுக்க சொல்லி ரிஜெக்ஷன் எப்படி போக முடியும்? சரி, ரிஜெக்ஷனுக்கு ரீசன் சொல்லணும்ல. நீங்கள் ஒரு தேர்தல் விதிமுறை என்னன்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வேட்புமனுவை பரிசீலனை பண்ணுவார். பரிசீலனை பண்ணும்போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் வேட்பாளருக்கு டைம் கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி ஈவினிங் வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஏதோ ஒரு டைம் கொடுப்பாங்க. ரெக்டிஃபை பண்ணலாம். நம்ம இப்போ விஜயே வேட்புமனுவில் பிரச்சனை இருந்தது, பரிசீலனைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரெக்டிஃபை பண்ணார்ல. 3 வாட்டியும் அந்த மாதிரி ரெக்டிஃபை பண்ணாருங்க. வயசே பிரச்சனை அதில். அப்படின்னா என்ன தப்பு? ஃபில்லப் பண்ணுறதுல தப்பு. பிளாங்க் இருந்தது, நிறைய பிளாங்க் இருந்தது. நான் அப்பயே சொன்னேன், என்னங்க இவ்வளோ பிளாங்க் விட்டுருக்கீங்க? ஒன்று நோன்னு சொல்லணும், இல்லை எஸ்ன்னு சொல்லணும். பிளாங்க் விட முடியாது வேட்புமனுவில். வயசு 52, 51ன்னு குழப்பம் இருந்துச்சு, சொத்து பட்டியலில் குழப்பம் இருந்துச்சு. 2 தொகுதியிலையுமே 3 வாட்டி வந்து அவங்க கரெக்டட் இது போட்டாங்க, கரெக்ஷன்ஸ் போட்டாங்க, அஃபிடவிட்டே கரெக்ட் பண்ணாங்க. அப்போ பெரும்பாலான தொகுதிகளில் இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது. காரணம் புது கட்சி. என்னால் அதை உணர முடியுது. ஆனால் அவங்க அதை எதிர்பார்த்து அவங்க முதலே வந்து அதுக்கான கரெக்டான அட்வைஸ் வாங்கி டீம் பில்டப் பண்ணி செஞ்சிருக்கணுங்க, செய்யலை. அதனால எடப்பாடியில் வந்து வேட்பாளர் காணாமல் போயிட்டாரு, அவரை காட்டி போயிட்டாங்க அப்படின்னா வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு தானேங்க வேட்புமனு அங்கே ப்ரிப்பேர் ஆகி கொடுத்துருக்கு. வேட்புமனை எப்படி தயார் பண்ணீங்கிறதானே கேள்வி. சரி சார், இப்போ விஜயுடைய பரப்புரைகளை பொறுத்தவரையில சென்னையில் வந்து சில இடங்கள் அனுமதி மறுத்தாங்க. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரியே ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஒரு சினிமாவில் பண்ணுற டூப் மாதிரி போட்டு பரப்புரைகள் பண்ணுறாங்க. இதெல்லாம் தமிழக களத்தில் இதெல்லாம் எடுபடுமா சார்? இது வந்து புதிய வியூகமாக பார்க்கலாமா? அது ரொம்ப பெரிய கூத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் மாதிரியே ஒரு இதை கட் அவுட் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி வச்சு அதை வேட்புமனு தாக்கல் கொண்டு வந்து அப்புறம் பிரச்சாரத்துக்கும் பயன்படுத்தினாரு. சரி, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஜெயலலிதா மரணத்தில் சதி இருக்கிறதுன்னு குற்றச்சாட்டு ஆர்கே நகரில் இங்கே வந்து தேர்தல் நடந்துச்சு. அதில் டிடி தினகரன் தொப்பி சின்னத்தில் போட்டி போட்டார். எடப்பாடியெல்லாம் ஆதரவு. எதிர் வேட்பாளர் வந்து அதிமுக புரட்சி தலைவியோ இல்லை அதிமுக அம்மாவோ, அதாவது ஓபிஎஸ் தரப்பு. அதுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போனாங்க மாஃபா பாண்டியராஜனும் இன்னொருத்தரும். ஜெயலலிதா மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு ஒரு பொட்டியில வச்சு கொண்டு போனாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அது 2017. அதாவது ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் அப்படிங்கிறத வாக்காளர்களுக்கு சொல்றதுக்கு போட்டியில வந்து ஜெயலலிதா பொம்மையை வச்சு கொண்டு போனாங்க. நல்லா தெரியுற மாதிரி இப்படி நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுங்க. தேர்தல் ரத்தாயிடுச்சு, அது வேற விஷயம். அதிமுக 2ஆ போயிடுச்சு, ரெட்டையில சின்னம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஒருத்தருக்கு வந்து தொப்பி, டிடிவிக்கு தொப்பி, அவங்களுக்கு ரெட்டை மின் விளக்கா, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓபிஎஸ் அணிக்கு என்ன சின்னம்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ஜெயலலிதா பொம்மை மாஃபா பேரில் கேஸெல்லாம் வந்துச்சு. அதில் இது வந்து ஒரு அருவருப்பை தான் கிரியேட் பண்ணும். தலைவர்கள் வர்றது, தலைவர் பேரை சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது, தலைவர் பேரை போஸ்டரில் அடிச்சு இது பண்ணுறது எல்லாம் சரிதான். தலைவரே வந்து பொம்மையாக இருக்காரு அப்படின்லாம் ஆகி போயிடும் கடைசியில். அது ஏன் அந்த அப்படியான விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது யாராவது மேலேருந்து சொல்லியிருப்பாங்க, இனி இது தவறான எதுனா. அவர் ஏதோ ஒரு உற்சாகத்தில் பண்ணியிருப்பாரா இருக்கும் அந்த வேட்பாளர். ஆனால் விஜயோட கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் அது ஒன்று. அதாவது அவருக்கு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. அவர் தனியாகவே வாழ்கிற மாதிரியே தெரியுது. அரசியல்னா 24 மணி நேரமும் அரசியல் தான். அதை தாண்டி உங்களுக்கு வேற சிந்தனையே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு கட்சிக்காரனை பார்க்கணும், பெரிய பெரிய தலைவர்கள், உள்ளூர் தலைவர்கள் வருவாங்க, அவங்கள பார்க்கணும், டிஸ்கஸ் பண்ணணும், அப்படியே ஓடுற விஷயம்.
இவர் அப்படியான ஒரு அரசியல்வாதியாக இன்னமும் வரல. ப்ராபபிலி இனிமேல் வருவாரா இருக்கும். நான் வரவே மாட்டாருன்னு நான் சொல்லவே இல்லை. இல்லை வந்து இந்த தேர்தலோடய அவர் காணாமல் போயிடுவார் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. சினிமா உலகத்திலேருந்து அவர் நேராக வராரு. சினிமா உலகத்தில் இதெல்லாம் சகஜம். ஒரு ஹீரோ வந்து ரொம்ப காட்சி தந்தா ரொம்ப சீப் ஆயிடுவாங்க அந்த ஹீரோ. அதனால வந்து ஒரு செக்குலராக இருக்கிறது அது சகஜம். அரசியலுக்கு அது உதவாது. போக போக புரிந்து கொள்வார். சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.